இந்த எஸ்தருடைய சரித்திரம் நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அங்கே இருக்கிற அநேக நாட்டினுடைய கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு தலைவராய் இருக்கிற அந்த ராஜா தன்னுடைய மனைவியை எல்லாரும் பார்க்கிறதற்காக அழைக்கும் போது அவர்கள் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பொழுது அந்த ராஜாவோடு இருக்கிற பிரதானிகள் எல்லாரும் இல்லை இந்த மாதிரி விஷயத்த ராஜாவுனுடைய மனைவி ராணியே செய்துட்டாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்களை மதிக்காமல் போயிடுவாங்க. அதனால உடனே அவளை ராஜ சமூகத்திலிருந்து அந்த பதவியிலிருந்து அவர்களை இறக்கிடணும் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுவார்கள். ராஜாவும் அந்த காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வஸ்தியை ராஜ பட்டத்திலிருந்து இப்போ வெளியே அனுப்பி விடுவாங்க. ஆனா அந்த இடத்திலே இப்பொழுது ராஜாத்தியாக ராணியாக ஒருத்தரை அந்த நாட்டிலிருந்து அவங்க செலக்ட் பண்ணணும். அப்போ அநேக பெண்களை அவர்கள் கொண்டு 6 மாதம் அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒரே ஒரு நாள் ராஜாவை பார்க்கிறதற்காக அவர்கள் மிக அழகாக அவர்கள் ஒருங்கி அவங்க போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்பாங்க. ராஜா எந்த பெண்ணை கையை நீட்டி இவள்தான் ராணி என்கிற பட்டத்தை கொடுத்தால் அவர்களை அங்கீகரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லா பெண்களையும் கொண்டு போகும்போது எஸ்தர் என்கிற ஒரு பெண், அவளுக்கு தகப்பனும் தாயும் இல்லை, அவள் வளர்க்கப்பட்டாள். அந்த பெண்ணும் இப்பொழுது அந்த கன்னி மடத்திற்கு கொண்டு போகப்படுகிறாள். அங்கே ஆண்டவருடைய கிருபை அவளோடு இருந்தது. அவளும் ஒரு நல்ல நிலைமையிலே அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு பயந்து இருந்தார்கள். ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டத்தின்படி இந்த மகளை அங்கே ராணியாக அப்படியே ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திலே அந்த அதிகாரம் அந்த மகளுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனா அந்த அதிகாரம் கிடைத்த கொஞ்ச நாளிலே துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனிதன் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி மிருதகாய் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை மனதிலே வைத்து அவன் ஒருவனை மட்டும் பழி வாங்காமல் அவனுடைய குலத்திலே இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சு இப்பொழுது ராஜாவினிடத்துல போய் அனுமதியை கேட்கிறான். எனக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் பரம்பி இருக்கிறது, அந்த கூட்டத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மை பார்க்கலும் வித்தியாசமானதா இருக்குது, அவங்கள நம்ம இப்படி வளர விடக்கூடாது அப்படின்னு அந்த ராஜாவினிடத்துல சொல்லும் போது அந்த ராஜாவும் தெரியாம அவர்களை அழிக்கிறதற்காக இப்பொழுது கையெழுத்து போடப்பட்டது. அந்த நிமிஷத்துல தான் இந்த மிருதகாய் மனிதன் எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு நபரை அனுப்பி சொல்லுகிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்ல சொன்னான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. யாரோ ஒருவர் அந்த பட்டத்து இடத்திலே இருந்து பெரிய ஆளுகை என்கிற அந்த இடத்திலே இருந்து இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு உதவியை அவர்கள் செய்ய வேண்டும். தாங்கள் நல்லவர்கள், தாங்கள் நிரபராதிகள், நாங்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, நாங்கள் எப்பொழுதுமே ராஜாவுக்கு விரோதமாய் நிற்க மாட்டோம், அவர்கள் சொல்லுகிறதை நிறைய நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இவர்கள் கெட்டவர்கள் என்று ஆமான் பரப்பி இருக்கிற அந்த செய்தியை மாற்றி இல்ல இந்த ஜனங்கள் வாழ தகுந்த ஜனங்கள் தான் அப்படின்னு அந்த ராஜாவிடத்துல கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு நபர் தேவை, உதவிக்காக ஒரு நபர் தேவை. ஆனா மிருதகாய் இப்பொழுது எஸ்தரிடத்துல சொல்லி அனுப்புவது என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இந்த காலத்துல இந்த யூதர்களுக்கு இப்பொழுது இந்த உதவி தேவைப்படுகிறது, இந்த காலத்துல நீ உதவுவதற்காக தான் உன்னை அந்த மேன்மையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனா அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறார், அப்படி ஒருவேளை நீ உதவி செய்யாவிட்டாலும், நீ மௌனமாய் இருந்தாலும் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து கடந்து வரும்.
இன்றைக்கு என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் இந்த வசனத்தை தான் கொடுத்திருக்கிறார். யூதருக்கு, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். ஒருவேளை இந்த 1ஆம் தேதி காலையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒரு பெரிய இடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படலாம். அந்த உதவியை இந்த நபர்கள் செய்ய வேண்டிய ஒரு நபர்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் இருக்கலாம். இவங்க நினைச்சா இந்த தேவையை நமக்கு அழகா சந்திச்சிடலாம். இவங்க நினைச்சா இதுல நமக்கு உதவி செய்ய முடியும். இவங்க நினைச்சா இந்த பணத்தை நமக்கு கொடுக்க முடியும். அதற்கு வேண்டிய வசதிகள் இருக்குது. நான் ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் நினைக்கிற அந்த மனிதர்கள் ஒருவேளை உதவி செய்வதற்கு உங்களுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்ல நாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று கூட சொல்லலாம். உடனே நிறைய பேர் மனம் விட்டு போய், அவ்வளவுதான், இனி நம்ம எதிர்பார்த்திருந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல. இவங்க நமக்கு உதவி செய்வோம்னு நினைச்சோம், ஆனா இவங்க நடக்கல. இனி அவ்வளவுதான், இனி எதுவுமே நமக்கு நடக்காது. இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது. இவர்களே செய்யலன்னா வேற யார் நமக்காக செய்ய போறா? அப்படி என்கிற ஒரு மிகப்பெரிய மன கஷ்டத்தோடு யார் இந்த ஜெபத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த வாரம் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் இல்லையென்றால் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராவிட்டாலும் யூதர் என்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு உங்களுடைய கண்களுக்கு அது புலப்படாது, உங்களுடைய சிந்தைக்கு, உங்களுடைய அறிவுக்கு அது எட்டாது. ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு இந்த மாதத்தை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த மாதத்துல உங்களை ஜீவனோட வைத்திருக்கிற ஆண்டவர், நீர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தேவை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் போனாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, யூதருக்கு சகாயமும், அதாவது உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதத்திலே நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து நீ முதலாவதாக கேரித் என்கிற ஒரு ஆற்றண்டையில ஆண்டவர் போக சொல்லுகிறார். உடனே எலியா கேரித் என்கிற ஆற்றுக்கண்டையில போகிறார். அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்து கொண்டு வேதம் சொல்லுகிறது, காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. அங்க ரொம்ப அழகா அவன் புசிக்கிறான். புசித்து முடித்த கொஞ்ச நாளையில அந்த கேரித்து ஆற்றினுடைய நீர் வற்றி போகுது. ஆண்டவர் வச்ச இடம் தான், ஆண்டவர் கொடுத்த உதவிதான், ஆனா அது முடிஞ்சிருச்சு. உடனே பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன், அவ்வளவுதான் ஆண்டவரே, நீ கொடுத்த ஆசீர்வாதம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, நீ கொடுத்த ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு, இனி என்ன நான் தாகத்தோட சாகணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கல. அவன் அங்கேயே தரித்திருக்கும் போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, நீ எழுந்து சாரிபாத் என்கிற இடத்திற்கு போ, அங்கே உன்னை ஒரு விதவையை கொண்டு நான் போஷிப்பேன். சோ தீர்க்கதரிசியை ஆண்டவர் நடத்தின விதத்தை, போஷித்த விதத்தை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் இருக்கிறவைகளை வைத்தல்ல, இல்லாததை கொண்டும் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து அவர்களை கனப்படுத்தினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி காலை வேளையில என்னோடு கூட ஜெபத்துல இருக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். மகனே, மகளே, நீ எதிர்பார்த்திருந்த இடத்திலே உதவிகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டாலும், இல்லை இல்லை, யூதர் உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் ஆண்டவர் வேறே ஒரு மனிதனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேறே ஒரு நபரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேறே ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சோ எதை கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் உறுதியாய் வரும், உறுதியாய் வரும். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியல. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் நீங்கள் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு ரட்சிப்பும் உதவியும் வராமல் போகாது.
நிறைய பேர் இன்றைக்கு நினைக்கிறீர்கள், பாஸ்டர் இந்த வராம போயிருமோ, ஐயோ இனியும் டைம் கொஞ்சம் தானே இருக்குது, லெட்டர்ல கையெழுத்து வைக்கப்பட்டுச்சே, எல்லாரும் கத்திய தீட்டிட்டு இருக்காங்களே, அவ்வளவுதான், விட்டா நம்மளை வெட்டிடுவாங்க போல தெரியுது, யூதருடைய அந்த வம்சமே இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அழிக்கப்பட்டு போகிறது, அப்படி எத்தனை பேர் வேண்டாலும் பயப்படலாம். ஆனா மருதகாய்க்கு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம், உன்னை ராஜ மேன்மைக்காக வைக்கப்பட்ட நீயே உதவி செய்யாவிட்டாலும், அதாவது உதவி செய்யும்படியாக வைக்கப்பட்ட நபராகிய நீங்களே உதவி செய்யாட்டாலும், என் ஆண்டவர் யூதருக்கு சகாயத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. சிஸ்டர், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. பிரதர், ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. தகப்பன் தாயே, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சகாயமும் ரட்சிப்பும் வரும், நிச்சயமாய் வரும். ஆண்டவர் அந்த வாசலை தடுத்து போடவே இல்லை. இனி எங்க வரப்போகுது, இனி என்னைக்கு வரப்போகுது, இப்படிப்பட்ட கேள்வியிலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வழியை உங்களுக்கு அடைக்குமானால் உங்களுக்காக 7 வழிகளை திறக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பாதை அடைக்கட்டும், மனிதன் ஒரு பாதையை அடைப்பான், பிசாசு ஒரு பாதையை உனக்காக அடைக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்காக 7 பாதையை திறக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ நம்பி சொல்லுங்க, யூதருக்கு அப்படி என்றால் எனக்கு சகாயம் ரட்சிப்பும் வரும். இந்த மாதம் எனக்கு சகாயம் ரட்சிப்பும் வரும். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திலே, நான் ஆசைப்படுகிற அந்த காரியத்திலே சகாயமும் ரட்சிப்பும் இந்த மாதத்திலே வரும். நான் நினைத்திருக்கிற இடத்திலே, நான் நினைத்திருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் யூதருக்கு எனக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு 3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படி என்றால், நாம் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உதவி வராத போது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு 3 உதவி செய்கிற இடங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராத போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற இடங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இன்னொரு விசை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தெரியும். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய உதவி ஒன்று தேவைப்படுகிறது. கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று காலையிலேயும் மாலையிலேயும் அவன் வந்து கத்திட்டே இருக்கிறான், உங்களில் யாராவது ஒருத்தர் வரட்டும், என் கூட அவன் சண்டை பண்ணி ஜெயிச்சிடட்டும், அப்படி ஜெயித்தார்களே ஆனால் நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமைகளா மாறிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமைகளா மாறிடுங்கன்னு பல நாட்களாக கத்தி கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்திலே தேவனுடைய மனுஷனாய் இருந்த அந்த சவுல் ராஜாவுடைய தலைமையிலே அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா யாருமே முன்னாடி போக மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு முன்னாடி போகிறதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை.
இப்ப எல்லாருக்கும் ஒரு உதவி தேவைப்படுகிறது. சோ யார் செய்ய போறா, யாரு செய்ய போறா? அவர்களுடைய மனதிலே, அந்த ஜனங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, இப்பொழுது நம்முடைய ராஜாவா இருக்கிறவர் சமஸ்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் உயரமுள்ளவர் சவுல், அவர்தான் ராஜா. நம்முடைய ராஜா நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்முடைய ராஜா நமக்கு உதவி செய்வார் என்று நினைத்தார்கள். ஆனா அது அங்க நடக்கல. இப்போ அவங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரல. ஆனா ஆண்டவர் அதே இடத்துல ஈசாயினுடைய மகன் தாவீது என்கிற ஒரு இளைஞனை ஆண்டவர் அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, அவனை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள். ஆரம்பத்தில் வந்து நான் அந்த பெலிஸ்தியனை கொன்று விடுவேன் என்று சொல்லும் போது அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை அற்பமாய் பார்க்கிறார்கள். இப்போ இந்த ராஜாவும் இந்த இடத்துல வாசிச்சோம், அவனும் சொல்றான், இல்ல இல்ல, நீயோ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீ இளைஞன், அற்பமாய் நினைக்கிறார்கள். உன்னால முடியாதுப்பா, நீ சின்ன பையன்ப்பா, நீ குட்டி பையன், அவன் சின்ன வயசுல இருந்து அவன் யுத்த வீரன், உன்னால முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யார் அற்பமாய் நினைத்தார்களோ அவன் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உதவியை ஆண்டவர் அனுப்பி கோலியாத்தை முழுவதுமாய் ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்திருந்த இடத்துல உதவி உங்களுக்கு வராட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக இன்னொரு இடத்துல உதவியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது எந்த இடம் தெரியுமா? நீங்க எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை குறைவாய் நினைத்தீர்களோ, அப்படி என்றால் இது நடக்காது, இந்த இடத்திலிருந்து நமக்கு உதவி வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அற்பமாய் நீங்கள் நினைத்த அந்த இடத்திலிருந்து தான் ஆண்டவர் ஒரு பெரிய உதவியை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க ஒரு பிசினஸ் அற்பமா நினைச்சிருக்கலாம். ஐயோ, இந்த பிசினஸ் நமக்கு இவ்வளோ பெரிய கடனுக்கு நமக்கு கை கொடுக்காது, இவ்வளோ பெரிய தேவைக்கு கை கொடுக்கிறாது, இல்லைன்னா இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நம்ம கை கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த காரியத்தை அற்பமாய் நினைத்து அதை வேண்டாம், இதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இல்ல மகனே, நீ எந்த காரியத்தை அற்பமாய் நினைக்கிறாயோ அந்த காரியத்தை கொண்டுதான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை, ஓ ஹல்லேலூயா, நான் உனக்கு கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க அற்பமாய் நினைக்கிற, நான் நம்புற தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க அற்பமாய் நினைக்கிற அந்த பிசினஸ்ல ஆண்டவர் உங்க மொத்த கடனையும் முடித்து உங்களை தலை நிமிர பண்ணுவதற்கு ஆண்டவரால முடியும். நீங்க அற்பமாய் நினைக்கிறவனுடைய பிள்ளை, உங்கள் சொந்தங்கள் அற்பமாய் நினைக்கிறவனுடைய குடும்பம், உன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் ஏதோ ஒன்றை அற்பமாய் நினைக்கிறார்களோ, இதை கொண்டு நீ என்ன செய்ய போற, இதை கொண்டு நீ என்னத்தை பண்ண போற, இதை வச்சு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியினுடைய மனைவி வைத்திருந்தது கொஞ்ச எண்ணெய், வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த கொஞ்ச எண்ணெயை கொண்டு அவளுடைய கடனெல்லாம் முடித்து அவர்களை ஜீவனம் பண்ண வைத்த அதே தேவனாகிய கர்த்தர் தான் இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னிடத்திலே அற்பமாய் நினைக்கப்பட்ட அதை கொண்டுதான் கர்த்தர் சகாயத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். நான் ஒரு விசை மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு ஊழியத்திற்காக ஒரு இடத்திற்கு நாங்கள் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை அங்க வந்துருச்சு. அங்க இருக்கிற ஒரு சில பிரதர்ஸ் சேர்ந்து, நீங்க எப்படி அது ஊழியம் பண்ணலாம், எப்படி இந்த இடத்துல வரலாம், எப்படி இங்க நீங்க ஊழியம் செய்ய வந்தீங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல வருது. அப்போ அந்த பிரச்சனை வந்த உடனே ஒரு கொஞ்சம் ஆள் அப்படியே கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 20 பேர் அப்படியே ஒரு பெரிய கூட்டமா இருக்குது. அந்த கூட்டமா இருக்கிற இடத்துல திரும்பி பார்த்தா, நாங்கள் ஜெபிக்கிறதற்காக அந்த போன பாருங்க அந்த வீடு, அந்த வீட்டுல யாருமே எங்களுக்காக பேசுறதுக்கு இல்லை. எங்களை அழைச்ச, நாங்க ஜெபம் பண்ண அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் எங்களுக்காக பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே பேச மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே அவங்க மிரட்டலை பார்த்த உடனே அத்தனை பேரும் பயந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. என்ன செய்யறதுன்னே தெரியல, யார் எங்களுக்காக அவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வயதான ஒரு அம்மா, அப்படின்னா அந்த அம்மாவை யாருமே அந்த சூழ்நிலையில மதிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஏழையானவர்கள். ஆனா அந்த ஜெபத்திற்கு வருவாங்க. வந்தா கூட அவங்களுக்கு பெருசா ஜெபம் பண்ண தெரியாது. அப்படியே கண்ணை மூடி கையை கூப்பிட்டு முடிச்சோன்னா போயிடுவாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்களேன். அங்க இருக்கிறவங்கள பார்த்து, என்னல நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்ண வந்தவங்கள நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ற ஒரு கம்பீரமான ஒரு சத்தத்தோட அப்படியே வந்து நின்னாங்க. என் வீட்டுக்கு பிரேயருக்கு வந்தவங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்க என் வீட்டுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஹாட்ஸா பேசி அப்படியே மொத்த பேரையும் உங்க வேலை என்னமோ அதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ உடனே என்னுடைய இருதயம் அப்படியே நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சிருச்சு, நம்முடைய ஆண்டவர் சகாயத்தையும் ரட்சிப்பையும் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்று நினைத்தால், நாங்க அந்த இடத்துல என்ன நினைச்சோம் தெரியுமா, ஒரு காவல்துறை அதிகாரி வரமாட்டாரா, யாராவது ஒருத்தர் நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இந்த இடத்துல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எங்களுடைய சிந்தையெல்லாம் பெரியவங்களை பார்த்து தான் போயிடுச்சு. இங்க இருந்து வராதா அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல உதவியை எங்கிருந்து எழுப்பினார் தெரியுமா, ஆகாது என்று தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, யாருமே மதிக்காத, சொல்லப்போனால் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த தாயாரிடத்திலிருந்து அந்த உதவியை ஆண்டவர் அனுப்பினார். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ ஆண்டவர் நம்மை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால், உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் எங்கிருந்து வரும் தெரியுமா, அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த காரியத்திலிருந்து வரும் என்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிஸ்டர், பிரதர், நீங்க ரொம்ப அற்பமா தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு பெரிய திட்டத்தோட இருந்தேன், ஒரு பெரிய பிளானோட இருந்தேன், ஒரு பெரிய பணத்தொகைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பெரிய வருமானத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா நான் செட்டில் நினைச்சேன். இந்த காரியம் மட்டும் நடந்தா எனக்கு எல்லாமே பினிஷ்ட் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த காரியம் நடக்காது போல தெரியுது. அந்த வாசல் அடைக்கப்பட்டது போல நான் ஃபீல் பண்றேன். என்கிட்ட இருக்கிறது வேற ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப குட்டி, அதுல ஒன்னும் பண்ண முடியாது, அதுல ஒன்னும் செய்ய முடியாது. வேற எங்க இருந்து அநேக கேள்விக்குறியோட இருக்கிறவங்களிடத்துல ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். இல்ல மகனே, இல்ல மகளே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்பணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா, அற்பமாய் நினைத்த அந்த காரியத்திலிருந்து உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு தெரியும், நீங்க அற்பமா நினைச்ச அந்த பிசினஸ கர்த்தர் ஒரு பெரிய அளவுல கொண்டு வரலாம். யாருக்கு தெரியும், நீங்க அற்பமா நினைச்ச அந்த மகனை, அந்த மகளை லட்சங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துற நாள் வரலாம். நீங்க அற்பமாய் நினைக்க, மனிதர்கள் அற்பமாய் நினைக்கிற அதை கொண்டு ஆண்டவர் உங்க உதவியை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்கள் வராத போது ஆண்டவர் உங்களுக்கு எங்கிருந்து அற்புதம் செய்வார் தெரியுமா, அற்பமாய் எண்ணப்பட்ட அங்கிருந்து யூதருக்கு சகாயத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ நம்பர் 2,
இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நமக்கு உதவி வராத போது ஆண்டவர் நமக்கு உதவியை எங்கிருந்து அனுப்புகிறார் என்றால், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே நெகேமியா என்கிற தேவ மனுஷன் அங்கே இருக்கிற அந்த ராஜாவுக்கு அவன் பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான். அப்போ அந்த பானபாத்திரக்காரனாய் இருந்து அவன் ராஜாவுக்கு வேலை செய்யும் போது திடீரென்று ஒரு நாள் அவனுடைய முகம் அப்படியே துக்கமா இருக்குது. ஏன் துக்கமா இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்பாக அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனிடத்துல சொல்றாங்க, தேசம் பாழாய் கிடக்குது, எங்கு பார்த்தாலும் திறப்பு அதிகமா இருக்குது, ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, இனி அலங்கத்தை கட்டி முடிச்சாதான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னு அவர்கள் வந்து தேசத்துல நடக்கிற அந்த அநியாயத்தை எல்லாம் அவங்க சொல்லும் போது இவனால தாங்க முடியாம அப்படியே ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமே, ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. ஆனா செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. இவனுக்கு எந்த இடத்திலிருந்தும் இப்பொழுது உதவி வராது. இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு பெரிய உன்னதமான இடத்துல இருந்தா கூட இந்த இடத்துல இருந்து உதவி வரும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல அவன் இல்லை. துக்கமா இருக்கும்போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னைக்குமே துக்கமா இருக்க மாட்டியே, இன்னைக்கு மட்டும் என் சமூகத்துல ஏன் துக்கமா இருக்க? அப்போ அவன் தன்னுடைய காரியங்களை விரிவாய் ஜெபம் பண்ணி சொல்லுகிறான். ராஜாவுக்கு சித்தமானா என்னை இந்த மாதிரி என்னுடைய பட்டணத்திற்கு வந்து அனுப்பி, என் தேசத்திற்கு அனுப்பி அங்க இருக்கிற திறப்புகளெல்லாம் நான் அடைக்கிறதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு நீங்க இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தா தெரியும். ஆண்டவர் வந்து ராஜாவினுடைய இருதயத்திலே பேசுகிறார். இவனை அனுப்பினால், தன்னுடைய வேலையை விட்டு தன்னுடைய தேசத்திற்கு அனுப்புனா போதும்னு நினைச்சிட்டான். ஆனா நீங்க வாசித்து பார்க்கும்போது தான் தெரியும், ராஜா வந்து அவனை மட்டும் அனுப்பாமல் அவனுக்கு தேவையான அனைத்தையும், தேவையான மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றதற்கு அவனுக்கு லெட்டரோடு அவனை அனுப்பி விட்டுருவார். அவன் நினைப்பதற்கு அதிகமாய் அது நடக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பையும் சகாயத்தையும் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்ப வேண்டும் என்றால், உங்களுக்கு எட்டாத ஒரு இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையா இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலே அது நடக்கவில்லை. இப்போ ஒரு சில இடங்கள் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு எட்டாத உயரம். அந்த நபர் எட்டாத உயரத்தில் இருக்கிற நபர். அந்த நபருக்கும் நமக்கும் வந்து அவ்வளவுதான், ஏணி வச்சா கூட எட்டாது. அவர்கள் நம்மை நினைப்பதற்கு நாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க பெரிய மனுஷங்க, அவங்க பெரிய ஆட்கள், அவர்கள் ராஜாக்கள். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்பணும்னு சில டைம் நினைச்சிட்டார் அப்படின்னா ராஜாக்களுடைய இருதயத்தை பேசுவார், பெரிய மனிதனுடைய இருதயத்தை பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்திராத, உங்களுக்கு எட்டாத, உங்களுக்கு தகுதியே, அவங்கள்ட்ட எல்லாம் அந்த உதவியை வாங்குறதுக்கு நான் தகுதியே இல்லை பாஸ்டர், அவங்க எல்லாம் எனக்கு வந்து செய்யறதற்கு அவ்வளவுதான், நான் எந்த விதத்திலும் இல்லை, ஆனா அவங்க வந்து எனக்கு செய்யறாங்க. அப்படி ஒரு நாள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சாட்சி. ஒரு நாள் ஒரு தகப்பனார், ஒரு தாயார், 2 பேர் ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள். அப்ப அந்த தகப்பனார் வந்து அங்க ரோட்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. அம்மா மட்டும் உள்ள வந்து ஒரு சின்ன காணிக்கை என்னுடைய கையில கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் கேட்டேன், ஐயா உள்ள வரலையா அப்படின்னு கேட்டேன்.
அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா இதுவரையிலும் எந்த சர்ச்சு வாசப்படியிலையும் மிதிச்சதில்லை, எங்கேயுமே போனதில்லை. ஆனா அவருடைய லைஃப்ல முதல் இதற்கு முன்பாக ஏதாவது வந்து கோயிலுக்கு போய் நான் காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சா உடனே திட்டிட்டு 1 ரூபா கூட காணிக்க கொடுக்கவே மாட்டாரு. ஆனா என்னமோ தெரியல, உங்களுடைய செய்தி ஏதோ கேட்டிருப்பார் போல தெரியுது. அவரே மனப்பூர்வமாய் முன்பாக வந்து அவங்க சொல்றாங்க, இந்த இந்த காணிக்கையை கொண்டு போய் பாஸ்டரையாட்ட கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிரு, அவருக்கு கொடுக்கறது நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலுக்குன்னு அவர் கொடுக்குற காணிக்கை இதான் பாஸ்டர் அப்படின்னு என் கையில அவங்க கொடுத்தாங்க. அப்ப என் கையில கொடுக்கும்போது நான் சொன்னேன், அவங்களே கொண்டு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்னு அவங்கள வலுக்கட்டாயமா உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பினேன். அப்போ நான் அதற்கு பிறகு யோசித்தேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு உதவியை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால், நம்மை கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சா சில நேரத்துல எப்படி உதவியை அனுப்புவார் தெரியுமா? நமக்கு எட்டாத. சிலர் சொல்லுவாங்க, அவங்க கொடுத்தாங்களா, அவங்களுக்கும் உங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதேப்பா, அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையேங்கப்பா. ஆனா அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இருக்கிற சூழ்நிலையை அறிகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எட்டாத இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அவனுக்கும் ராஜாவுக்கும் அப்படி ஏணி வைத்தால் கூட எட்டாது. அவன் சாதாரணமான ஒரு பிரதானி, ஆனால் அந்த நாட்டிற்கே அவர் ராஜா. அன்றைக்கு சிங்க கெபிக்குள்ள அவனை போடும்போது அந்த ராஜா ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாராமா. காலையில வந்து தாவீதே, தானியேலே அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு பாருங்களேன். அவ்வளவு சத்தம் போட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாரா? ராஜாவுக்கு எதுக்குங்க இருந்தா இருக்கிறான், செத்து போனா செத்து போறான், அவன் கதை அப்படின்னு தானே நினைக்கணும். ஆனா அந்த ஒரு மனிதனுக்காக அந்த ராஜா தூங்காம இருந்திருக்கிறாரு. அப்ப நான் நம்புறேன், நம்மை ஆண்டவர் சில நேரத்துல கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருனா, நமக்கு உதவியா அனுப்பணும்னு நினைச்சிட்டாருனா, உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைச்சிட்டாருனா, உங்களை கர்த்தர் 10 பேருக்கு முன்பாய் சாட்சியா நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருனா, உங்களுக்கு எட்டாத ஒரு மனுஷன், உங்களுக்கு எட்டாத ஒரு உயரம், உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட முடியாத அளவிற்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை அவரால் அனுப்ப முடியும் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை அப்படி ஐயோ மறக்கவே முடியாது. அப்படி எவ்வளவு நல்லவர். கடந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு நகையை என்னிடத்துல கொண்டு வந்து, பாஸ்டர் இந்த நகையை ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் நகை வாங்குவதற்கு நிச்சயமா சாத்தியமே இல்லை அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு 8000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்க. 4000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும். அவங்க பையன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு செலவு பண்ணணும். கணவனார் இல்லை, கணவனார் அவரை விட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய குடும்ப செலவு, சாப்பாட்டு செலவை அந்த பணத்தில் அவங்க வாங்கணும். அவங்க நகை வாங்க முடியாது. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், எப்படி சிஸ்டர் உங்களால் வாங்க முடிஞ்சிருச்சு? அப்போ அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் வேலைக்கு போகிற இடத்துல அந்த வேலையிலே இருக்கிற அந்த எஜமாட்டி அம்மா அவர்கள் வந்து என்னுடைய நல்ல குணத்தை பார்த்து, என்னுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, நான் அதிகமாய் ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளா அவங்க மனசுல நினைச்சு வச்சிருந்தாங்களாமா. திடீரென்று கடந்த நாட்கள்ல போகும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு, பாஸ்டர் இந்த ஜுவலை என் கையில கொடுத்து, இது நீ வச்சுக்கோமா, நான் வாங்கினது உனக்காக இருக்குது அப்படின்னு. அது பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது. கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். அப்போ உதவியை நமக்கு அனுப்பணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா, அவரை பொறுத்த அளவில் எட்டாத உயரம்னு ஒண்ணுமே இல்லை. பெரிய ஆட்களை கூட நமக்காக ஆண்டவர் இறக்கி கொண்டு வந்து மனம் இறங்க பண்ணி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க எஸ் நான் நம்புறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து
பெரிய ஒரு இடத்திலிருந்து ஓ ஹல்லேலூயா ஒரு உதவியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு சகாயத்தையும் ரட்சிப்பையும் அனுப்புவார் என்று நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் வராத போது ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்வார் என்றால், அற்பமாய் நினைக்கப்பட்டதிலிருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். சோ நம்பர் 2, இரண்டாவது, நாம் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உதவி வராத போது ஆண்டவர் நமக்கு எங்க உதவி செய்வார்னா, நம்ம நினைத்து பார்க்க முடியாது, அப்படின்னா நமக்கு எட்டாத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். நீங்கள் 36வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனம் எதை சொல்ல வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். இப்ப ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10 வாதைகளை அனுப்பி இப்பொழுது 10வது வாதை அங்க நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் இவங்களை எல்லாம் புறப்பட சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் அப்படியே புறப்பட்டாங்க. இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். நீங்க சீக்கிரமா கிளம்பிருங்க, இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இவர்கள் எகிப்தியரிடத்துல எதெல்லாம் கேட்டார்களோ, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இவர்களை அடிமையா வச்சு அவங்க எல்லாத்தையுமே சம்பாதிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு கூட கொடுக்கல, வெறுமையாய்த்தான் அவர்களை அனுப்பி இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் அவங்களோட இருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போய் கேட்கிறாங்க, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவங்களுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணதுனால பொன்னும் பொருளும் எல்லாத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதான் நம்ம பாடும்போது கூட ரொம்ப அழகா பாடுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது எப்படி புறப்பட பண்ணார்னா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். சோ ஆண்டவர் எப்படி உதவியை அனுப்பினார்? நம்பர் 3, மூன்றாவதாக, தங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை கொண்டே ஆண்டவர் உதவியை அனுப்பினார். கவனிங்க, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு உதவி தாமதமாகும் போது, உதவி வராத போது ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தையும் ரட்சிப்பையும் எங்கிருந்து அனுப்புவார் தெரியுமா? உங்களுக்கு எதிராய் செயல்பட்ட அந்த மனுஷனை கொண்டு, எதிராய் செயல்பட்ட அந்த சூழ்நிலையை கொண்டு, உங்கள் எதிரிகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க. இன்னைக்கு அவங்க எதிரி, போன வருஷத்துல அவங்க எதிரி, போன மாசத்துல அவங்க ஒரு எதிரி. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா சில நேரத்துல உங்களுக்கு உதவி எங்க இருந்து வரும் அப்படின்னா, இவன் உதவி செய்வானா? அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணி, எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி, எவ்வளவு சண்டை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அந்த மனுஷனுடைய இருதயத்தையே திருப்பி உங்களுக்கு உதவியை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது போன இடம்லாம் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ள போறார். அந்த ராஜா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கோலியாத்தை கொன்று பெலிஸ்தியர் மேல ஒரு பெரிய நிந்தையை கொண்டு வந்தவன் இந்த தாவீது. இந்த தாவீதுனால தான் பெலிஸ்தியர் திரும்ப எழும்பவே முடியாம போயிருச்சு. ஆனா அந்த பெலிஸ்திய நாட்டு ராஜாவை
ஆண்டவர் தாவீதனுடைய கண்களை தயவு கிடைக்கும் படி பண்ணார். அந்த ராஜா யாருக்கு ஹெல்ப் பண்றாருன்னா தாவீதுக்கு ஹெல்ப் பண்றாரு. நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா, இவங்கெல்லாம் திட்டுறாங்க, இல்லைன்னா நான் உன்னை என் கூட வச்சிருப்பேன் அப்படின்னு தாவீதை சமாதானத்தோடே அனுப்பி விடுகிறார்.